1 துண்டு 2ன்னு இருந்தாரு. ஆனா பிரேமலதா தொடர்ந்து 2 திராவிட கட்சிகளிடமும் மாறி, மாறி பேரம் பேசுறது, கடைசி நேரம் வரலும் ஒரு சரியான முடிவு எடுக்காம இருக்கிறது, அவங்கள வந்து அலைச்சல்ல விடுறதுங்கிறது பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை வந்து குறைந்தது. ஒரு கட்டத்தில பிரேமலதா இல்லாம நாம வந்து தேர்தல பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளும் கைவிடக்கூடிய நிலைமை வந்தது. முதல்ல இருந்தே திமுகவோட வந்து கூட்டணி பேசுவாங்க, அப்புறம் போமாட்டாங்க. கூட்டணி பேசுவாங்க, போமாட்டாங்க. அதிசயமா முதல் தடவையா இப்ப தான் திமுகவோட அவங்களுக்கு கூட்டணியே ஏற்பட்டிருக்கு. விஜயகாந்த் கலைஞர் மேல தான் பெரிய பற்று கொண்டிருந்தாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் சங்கத்தினுடைய தலைவரா இருந்தபோது, கலைஞருக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான விழாக்கள் எடுத்திருக்காரு. தங்க பேனா பரிசு குடுத்திருக்காரு. கலைஞர் தான் என்னுடைய தலைவர்ன்னு சொல்லி ஒரு சினிமாலலாம் வந்து கலைஞருடைய கொள்கைகள வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட விஜயகாந்த் ஒரு கட்டத்தில கலைஞருக்கு எதிர்ப்பா வெளியில வந்ததுக்கு காரணம் வந்து, அந்த வாரிசு அரசியல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய கட்சியே இன்னைக்கு வாரிசு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்ப பிரேமலதா போய் திமுகல சேர்ந்ததுனால, திமுகவுக்கு பெரிய அளவுல பலம் கூடுமா? ஏதாவது ஒரு வகையில லாபம் இருக்குமான்னு பார்த்தா, அந்த அளவு இருக்காது.